இல்ல ஆரஞ்சு ஜூஸ் இந்த மாதிரி ஏதாவது கீரை சாப்பிட்டதுக்கு அப்புறமா எடுத்தாதான் அந்த கீரையில இருக்கிற அயர்ன் will get absorbed in the body. This is for Okay. vegetarians. Okay. Okay. All right. Yeah. Okay. In the hair falls, I mean, எனக்கு இன்னொரு question இருக்கு. Even I have read this, but I'm not sure whether it's true or not. Okay. தலை வந்துட்டு சுடு தண்ணியில வந்து குளிக்க கூடாது, பச்சை தண்ணியில குடிச்சாதான் நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க. So, what do you think on that? Yeah. அது குளிக்கிறது வந்து வெரி ஹாட் வாட்டர். நல்லா சில Mm-hmm. பேர் நல்லா கொதிக்க கொதிக்க குளிப்பாங்க. அந்த மாதிரி Mm-hmm. குளிக்கிறது இஸ் நாட் குட் ஃபார் போத் ஹேர் அண்ட் ஸ்கின். ஸோ எப்பவுமே வெரி வார்ம் டெம்பரேச்சர் ஷுட் பி மெயின்டைன். ஸோ Okay. நீங்க குளிக்க ஆரம்பிக்கிறப்போ யூ ஷுட் ஸ்டார்ட் வித் அ வெரி வார்ம் டெம்பரேச்சர் வாட்டர். அண்ட் Mm-hmm. வென் யூ ஃபினிஷ் கண்டிஷனிங் யோர் ஹேர், லாஸ்டா நீங்க நல்லா சில் தண்ணி ஹீட்டர் ஆஃப் பண்ணிட்டு நீங்க அந்த சில் தண்ணிய போடுறீங்கன்னா தலையில என்ன ஆகும்னா அந்த போர்ஸ் எல்லாம் ஓபன் ஆனது எல்லாமே இட் வில் கெட் க்ளோஸ்ட் பிகாஸ் ஆஃப் த கோல்ட் வாட்டர். சோ Okay. உங்களோட ஸ்கின் அண்ட் ஹேர் வில் நாட் பி ஸ்கின் அண்ட் ஹேர்ல இருக்கிற போர்ஸ் வில் நாட் பி ஓப்பன். அந்த மாதிரி போர் ஓப்பனா இருந்ததுன்னா போத் நிறைய வெளியில இருக்கிற டஸ்ட் எல்லாமே வில் கெட் அக்யூமுலேட்டட். So that is Okay. one Okay. major cause for dandruff, for dry scalp. So அந்த மாதிரி ஆகாம அது பாத்துக்கும். So start with a very warm water and then Mm-hmm. finish off with cold water. That is always good for both skin and hair. Okay. All right. So இங்க ஒரு ஆளு கேள்வி கேட்டிருக்காங்க. I think ரெண்டு பேர். All right. ஈஸ்வரி குஹதாசன். Okay. Part of diet should we or we not consume rice versus eating chapati. Okay. Okay. So அதான் டயட்ல வந்து ரைஸ் சாப்பிடலாமா இல்ல ஐ மீன் ஆல்டர்னேட்டிவா நம்ம சப்பாத்தி எடுத்துக்கலாமான்னு கேக்குறாங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இப்போ ஒரு கப் ரைஸும் ரெண்டு சப்பாத்தி எடுக்கிறதும் இட்ஸ் ஆல் த சேம். இட் ஹேஸ் த சேம் கேலரிஸ். ஸோ ரைஸ் இப்போ டயட் பண்றாங்க, இப்போ வெயிட் லாஸ் பண்ணணும், ஆனா நான் ரைஸ் சாப்பிடலாமான்னு கேட்டா ரைஸ் கண்டிப்பா சாப்பிடலாம். ஆனா அந்த குவான்டிட்டி ஆஃப் ரைஸ் யூ டேக் மேட்டர்ஸ். ரைஸ் சாப்பிடுறது இஸ் நாட் ராங், ஒன்லி த குவான்டிட்டி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ நீங்க வந்து இப்போ ஒரு கப் நீங்க வந்து ரைஸ் சாப்பிடுறீங்கன்னா 2 to 3 cups if you take vegetables or with one egg or இப்போ ஒரு வெஜிடபிள் ஒரு சிக்கன் grilled chicken with rice, then it's totally fine. You can take rice. சப்பாத்தி தான் சாப்பிடணும் வெயிட் லாஸ்க்குன்னு கிடையவே கிடையாது, பிகாஸ் சப்பாத்தி ஆல்சோ ஆல்மோஸ்ட் ஹேஸ் த சேம் கேலரிஸ். அதே மாதிரி சப்பாத்தி பண்றப்போவும் சப்பாத்தி கூட இப்போ சில பேர் ஸ்டஃப் பண்ணி பண்ணுவாங்க சப்பாத்தி, இல்லனா குழந்தைங்களுக்கு எல்லாம் குடுக்கறதுக்கு சின்ஸ் தே டோன்ட் ஈட் a lot of vegetables எல்லாத்தையும் அரைச்சு அது சப்பாத்தி மாவுல கலந்துருவாங்க. சோ அந்த மாதிரி ஆல்சோ இட் கேன் பி டன் சப்பாத்தி. சோ வெஜிடபிள் கண்டென்ட் நிறைய இருக்கிறப்போ you will not be able to eat a lot. Also when somebody is dieting, it's always better to start with 1 cup of vegetable or some salad. எடுத்த உடனே ரைஸ்ல கை வைக்காம வெஜிடபிள் ஏதாவது சாலட் மாதிரி ஏதாவது சாப்பிட்டாக்க அந்த ஃபர்ஸ்ட் இருக்கிற அந்த ஹங்கர் கம்ப்ளீட்டா போயிடும். சோ அதுக்கு ஆஃப்டர் தட் when you eat rice, the quantity you eat will be very less. So that is one thing that you can do. Eating rice and eating chapati is almost the same, only the quantity matters. ஆமாம், நேஷல காலையிலே நாசிலிமா இல்லாம முடியாது. சோ நீங்க நாசிலிமா ட்ரை பண்ணிருக்கீங்களா? எப்படி இருக்கு? எனக்கு இன்னும் அவ்வளோ யூஸ் ஆகல இந்த மலேசியன் டேஸ்ட். ஓகே ஓகே. யா, இப்போ லாக்டவுன்னால எங்கேயுமே சாப்பிடல. சோ வீட்ல நார்மல் பிரேக்ஃபாஸ்ட் தான். ஓகே. ஆல்ரைட். சோ அடுத்த கேள்வி, the dark stallion. Okay, alternative sources for vegetarians instead of seafood. Okay, இந்த ஒரு கேள்வியை நான் வச்சிருந்தேன். நிறைய பேர் வந்து வீகனா இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு எது புரோட்டீன் அப்படின்னு வந்து தெரியாது. ஸோ யா, அவங்களோட கொஸ்டினுக்கு ஆட் பண்றதுக்கு பதிலாக வாட் இஸ் த ப்ரோட்டீன் ஃபுட், ஐ மீன் த வீகன் பீப்புள் தட் கேன் ஹேவ்? இப்போ there is a difference between being a vegetarian and vegan. Vegan na they will also completely stop off milk and milk products. Normal cow's milk தானே நம்ம குடிக்கிறோம் மார்னிங். ஸோ அந்த மாதிரி ஃபுல்லா அதை ஸ்டாப் பண்ணிட்டு they will only consume plant sourced milk like almond milk or soy milk or cashew milk or oat milk. இந்த மாதிரி தான் they will take. So those people are called vegans. So அவங்களுக்கு இப்போ for vegan பார்த்தா they have coconut milk,
they have coconut cream. இப்போ சில பேர் வந்து இப்போ இந்த ஆல்மண்ட் பட்டர், அதுக்கப்புறம் வந்து பீனட் பட்டர் இதெல்லாம் வந்து சாப்பிடுவாங்க வித் பிரேக்ஃபாஸ்ட். ஸோ அவங்களுக்கு they can instead of that they can take coconut butter, they can take almond butter with their breakfast. And for vegetarian source for vegan னு பார்த்தா it is basically just plant sources. எல்லா தால் நம்ம பருப்பு சாப்பிடுறோம்ல, தோரம் பருப்பு, பாசி பருப்பு, அப்புறம் ராஜ்மா, அப்புறம் கடலை, சன்னா, இது எல்லாமே வந்து வெரி குட் ப்ரோட்டீன் சோர்சஸ். இது தவிர நம்ம முன்னாடி காலத்துல எல்லாம் எல்லாரும் இந்த வரகரிசி, அப்புறம் தென அரிசி இந்த மாதிரி எல்லாம் நிறைய சாப்பிடுவாங்க. அதுவுமே வந்து இட் இஸ் இட்ஸ் a very good source of protein along with iron and fiber. So அந்த மாதிரி அரிசி சாப்பிடுறப்போ you will have only very small quantity, and very small quantity also gives a lot of protein. So for vegans பார்த்தா these are the major sources. இது தவிர they can take tofu for vegans. இதுவே வெஜிடேரியன்னா they have all cheese, பனீர், curd, அதுக்கப்புறம் நார்மல் மில்க். இது தவிர again the same lentils, and இப்போ வந்து இந்த கீன்வா, அதுக்கப்புறம் கீன்வா ரைஸ், அப்புறம் நார்மலா அவங்க இந்த கேரளால வந்து ஒரு ரெட் ரைஸ்னு மட்டா ரைஸ்னு ஒண்ணு சாப்பிடுவாங்க. that rice is also very good. It has a lot of protein, it also has a lot of fiber. So அதுக்கப்புறம் தான் பாசி பயிறு, தோரம் பருப்பு, இந்த மாதிரி எல்லா பருப்பு வகைகளுமே ரெண்டு பேருமே சாப்பிடலாம், both vegetarians and vegan population. Okay, how about broccoli? Is it like a part of protein? இல்ல, broccoli is more of vitamin C, iron, calcium. Okay. And one more thing I forgot to tell, nuts and seeds. எல்லா nuts இருக்குல்ல, almond, cashew, pista. So இந்த nuts எல்லாமே it's a very good source of omega 3, which is exactly found in seafood. So seafood எடுக்காதவங்க can take a lot of nuts. And இது கூட கடலை கூட எடுக்கலாம். கடலை, அப்புறம் பாதாம், பிஸ்தான்ட்டு இது எல்லாமே it has a lot of protein. Okay, alright. இது வந்து என்னோட எக்ஸ்பீரியன்ஸ், ஐ மீன் என் கூட இருந்தவங்க வந்து இதை பண்றாங்க, இப்பயும் பண்ணிட்டு இருக்காங்க வருஷ காலமா. பட் ஐ டோன்ட் நோ லைக் இது, ஐ மீன் இஸ் இட் ஓகே ஃபார் them or not. சாப்பிடுற முன்னுக்கு 1 hour முன்னுக்கு ஒரு கப் தண்ணி குடிச்சிருவாங்க. ஃபார் தட், ஐ மீன் அவங்களோட சாப்பாடோட இது குறைக்கிறதுக்கானே. ஓகே, வயிறு ஃபுல்லாயிரோட ஒரு கப் குடிச்சிட்டாக்கா, அண்ட் தென் வந்து சாப்பாடு குறவா எடுத்துக்குவாங்க. ஆஃப்டர் அவங்க சாப்பிடும் போதும் தண்ணி குடிக்க மாட்டாங்க, சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமும் தண்ணி குடிக்க மாட்டாங்க. ஆஃப்டர் 1 hour தான் அவங்க தண்ணி குடிப்பாங்க. So I'm not sure, I mean இந்த கான்செப்ட் எங்க கிடைச்சிச்சுன்னு தெரியல, பட் ஐ திங்க் லைக் ஒரு 5 to 6 years அவங்க அதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. Okay. So what do you think, is it good? I mean நம்ம இதை ஃபாலோ பண்ணலாமா இல்ல how? ஓகே, இப்போ அவங்க தண்ணி வாட்டர் இந்த சாப்பிடறதுக்கு முன்னாடி எடுக்கிற மெயின் ரீசன் அவங்களோட ஃபுட் குவான்டிட்டியை கண்ட்ரோல் பண்றதுக்காக they are taking it. ஆமா. So as long as it doesn't affect them, அந்த ஃபுட் குவான்டிட்டி இப்போ ஒருத்தவங்கள ஏஜுக்குமே அவங்களுக்கு இவ்வளவு குவான்டிட்டி ஃபுட் அவங்க எடுக்கணும் அப்படின்ட்டு இருக்கு, இவ்வளவு கேலரி ரிக்வயர்மெண்ட் பர் டே. சோ அதை அவங்க மீட் பண்றாங்கன்னா இந்த மாதிரி தண்ணி முன்னாடி எடுக்கிறது இஸ் நாட் அ பேட் சாய்ஸ் அட் ஆல். டெஃபினட்டா அதை எடுக்கலாம். சில பேருக்கு சாப்பிட ஆரம்பிச்சா அவங்களால கண்ட்ரோலே பண்ண முடியாது. சோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு அவங்க முன்னாடி இந்த மாதிரி ஒரு டம்ளர் தண்ணி குடிச்சிட்டு அதுக்கப்புறம் அவங்க சாப்பிட ஆரம்பிக்கிறாங்கன்னா அது ஆப்வியஸ்லி அந்த வயிறு ஃபுல்லா அடைச்சிரும். சோ குவான்டிட்டி சாப்பிடுறது இட் பி வெரி லெஸ். சோ இட்ஸ் ஓகே. ஓகே, ஆல்ரைட். ஓகே, அடுத்த கேள்வி. திஸ் இஸ் ஃபார் மேன் ஆக்சுவலி. மோஸ்ட் ஆஃப் த கேர்ள்ஸ் வந்து ஐ மீன் ஃபேஸ் கிரீம் வந்து பாய்ப்பாங்க, அண்ட் ஆல்சோ ஃபேஸ் வாஷ் பாய்ப்பாங்க. இட்ஸ் லைக் அது வந்து இட்ஸ் நார்மல் ஃபார் தெம். ஆனா கைஸ் பாத்தீங்கன்னா இது எதுவுமே பாய்க்க மாட்டாங்க. எங்க வீட்டுல ஆக்சுவலி ஈவன் மை ஃபாதர் அண்ட் மை பிரதர் ஆல்சோ, ஐ மீன் எந்த ஃபேஸ் கிரீமும் அவங்க பாய்க்க மாட்டாங்க, எந்த ஃபேஸ் வாஷும் பாய்க்க மாட்டாங்க. ஸோ இஸ் இட் ஓகே அவங்க பாய்க்க மாதிரி? இஸ் இட் ஓகே? இல்ல லைக் நார்மல் சவுக்காரம் அதுதான் பாய்ப்பாங்க, இல்ல பாடி வாஷ் பாய்ச்சுதான் அவங்க முகத்தெல்லாம் கழுவுவாங்க. ஸோ அதான், இஸ் இட் ஓகே ஃபார் தெம் டு லைக் கண்டினியூ ஆர் ஹவ்? Actually, skincare is essential for both female and the male population. ஃபீமேலோட ஸ்கின் எப்படி வெளியில போனா சன்ஸ்கிரீன் போடுறாங்களோ, ஏன் சன்னோட ரேஸ் நம்ம ஸ்கின் அட்டாக் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அதே தான் மென்னுக்கும் ஆகும்.
தே ஜஸ்ட் திங்க் இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் எல்லாம் ஃபீமேல் தான் போடணும், அது மேல் போட்டா அது கொஞ்சம் அந்த ஃபெமினைன் டச் கொடுக்குமோ அப்படிங்கிற ஒரு எஸ். மைண்ட் செட்னாலேயே அவங்க யூஸ் பண்ண மாட்டாங்க. சோ ஆனா அவங்களுக்கு வந்து இப்போ ஒரு ரெண்டு பசங்க இருக்காங்க. ஒரு ஒரு பையன் வந்து இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ், மாய்ஸ்சரைசர், சன்ஸ்கிரீன் எல்லாம் யூஸ் பண்ற பையன், இன்னொரு பையன் அந்த மாதிரி பண்ண மாட்டானா. ஆஃப்டர் தே பிகம் 40, அந்த பர்சன் ஹூ வாஸ் யூசிங் த ப்ராடக்ட்ஸ், அவங்களோட ஸ்கின் ஏஜிங் will be very much slower than the person who was not using it. சோ இது ஆக்சுவலி ஒரு ரிசர்ச் பண்ணி கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த மாதிரி சன் நம்ம இது ஸ்கின்னை ரொம்ப அஃபெக்ட் பண்றதுனால சன்ஸ்கிரீன் போடுறதோட எஃபெக்டும் போடாம வெளியில போறவங்களோட எஃபெக்ட்டுமே ஸ்கின்ல இருக்கிற எஃபெக்ட தே ஹேட் கம்பேர்ட் அண்ட் ரிசர்ச் கூட ஆர்டிகல் வந்திருந்தது. பட் த ஃபேக்ட் இஸ் மென் ஷுட் ஆல்சோ யூஸ் at least minimum of sunscreen and a moisturizer to their body. Just face wash mattum பண்ணிட்டு அப்படியே போறது will cause almost the same issues like what a female faces. So அதனால it's better that men population also understand the importance of all these and they start using them. And they are, I mean, they are encouraged to go to facial also, right? ஆமா ஆமா. Okay. It is Yes. You want இல்ல to add anything? facial also at least ஒரு 2 months once அது ஒரு ப்ராப்பர் facial is essential. ஏன்னா இப்போ நம்மளால வீட்ல இருக்கிற ப்ராடக்ட்ஸை வச்சு நம்ம ஸ்கின்ல இருக்கிற அந்த கூப் எல்லாத்தையும் வெளியில எடுக்கிறது இட்ஸ் டிஃபிகல்ட். ஸோ ஒரு பார்லர்ல போயிட்டு நம்ம ஒரு ஃபேஷியல் பண்ணா they'll do a steam, they'll put a mask. அதுக்கப்புறமா நம்ம ஸ்கின்ல இருக்கிற எல்லா அழுக்குமே it will just come off. So our skin will look much better if we do that. At least இது வந்து it is essential for both men and women. So yeah, men should also start using at least a very very basic face moisturizer or body moisturizer and sunscreen when they go out. ஓகே, மேன்ஸ் இதெல்லாம் கேட்டுக்கோங்க. ஓகே, ஸோ அடுத்த கேள்வி, ஐ மீன் நீங்க இதை கேள்விப்பட்டிருப்பீங்க, இன்டர்மீடியட் ஃபாஸ்டிங். ஸோ இது வந்து நிறைய பேர் இப்போ ப்ராக்டிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அதான் இது வந்து வாட்ஸ் யுவர் ஒப்பீனியன் ஆன் திஸ்? ஐ மீன் இஸ் இட் ஹெல்த்தி, இஸ் இட் என்கரேஜபிள், நம்மளும் இது வந்து ட்ரை பண்ணலாமா? ஸோ அதை பத்தி சொல்லுங்க. ஓகே, இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங்னா ஃபர்ஸ்ட் என்னன்னா they will have eating period of 8 hours. ஸோ இப்போ வந்து சில பேர் வந்து 5 மணி இல்ல 6 மணிக்கே நைட் டின்னர் முடிச்சிட்டு 6 மணில இருந்து அவங்க வந்து 12 hours to 16 hours they will be fasting overnight and the next day morning, and again they will have this 8 hours eating period. So this is intermittent fasting. இதோட மேஜர் பர்பஸ் என்னன்னா, since அதுல ஒரு மெயின் மீல் இஸ் கெட்டிங் மிஸ்ட், either it's a breakfast that is getting missed or it's a dinner that is getting missed. Since you eat it at 6 o'clock, we won't really consider that as dinner. So இந்த மாதிரி இருக்கிறப்போ the calorie intake the person has will be very less. So இதுதான் அதோட மேஜர் கான்செப்ட். ஸோ இதனால என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த சில பேர் வந்து இப்போ நைட் சாப்பிடுறது ரொம்ப லேட்டா சாப்பிடுவாங்க, 10 மணி 11 மணி இல்ல 1 மணி 2 மணிக்கு ஃபுல்லா ஃப்ரைட் ஐட்டம்ஸா சாப்பிடுவாங்க. சோ இதெல்லாம் கண்ட்ரோல் பண்றதுக்கு இந்த மாதிரி இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் ஒன்னு இட் இஸ் ஆக்சுவலி அது பிரயோஜனமே இல்லல அது எடுத்து. ஆமா. சோ இந்த மாதிரி பண்றதுனால ஆக்சுவலி இட் இஸ் வெரி குட் ஃபார் வெயிட் லாஸ். இஃப் அந்த 8 hour ஈட்டிங் பீரியட்ல ஓகே நான் தான் 16 மணி நேரம் ஃபாஸ்ட் பண்ணிட்டேன்ல, சோ அந்த 8 மணி நேரத்துல நான் என்ன வேணாலும் sappalaam அப்படின்னு பண்ணாக்க அது வேஸ்ட். அப்படி பண்றது தப்பு. அப்படி பண்றதுக்கு அவங்க they need not do intermittent fasting. சோ இப்போ அந்த டைம்ல இப்போ நார்மலா நம்ம வந்து பிரேக்ஃபாஸ்ட்க்கு நம்ம இப்போ 3 or 4 தோசை இல்லனா 3-4 இட்லி or some பூரி or உப்மா or ரோட்டி சனாய் இந்த மாதிரி ஏதாவது சாப்பிடுறாங்க அப்படின்னா then it's okay. Then for lunch a very controlled portion of breakfast, lunch and dinner is very important to do this intermittent fasting. Also இப்போ இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் பண்றதுமே வந்து கண்டினியூஸா ஒரு வருஷம் அந்த மாதிரி பண்றது இட்ஸ் நாட் அட்வைசபிள். இப்போ டு ஸ்டார்ட் வித் ஒரு வாரத்துல they can choose 2 or 3 days where they will be comfortable to start with this. So start பண்றதுக்கு they can do a 10 hour fasting. That is இப்போ நைட் அவங்க 10 or 12 hours is the starting. So night அவங்க 8 மணி 9 மணிக்கு சாப்பிடுறாங்கன்னா அதுல இருந்து 12 hours கவுண்ட் பண்ணா திருப்பி again morning 8 or 9 o'clock. So they can again start with their
breakfast and they can go on. So இதுதான் this is the starting because இதோட கான்செப்ட் இன்னொன்னு என்னன்னா இப்போ நம்ம சாப்பிட்டுட்டு பாடி வந்து 8 ஹவர்ஸ்க்கு அப்புறமா தான் பாடி வில் ஸ்டார்ட் பிரேக்கிங் ஆல் த ஃபேட். அது வரைக்கும் இட் வில் ஆல் பி யூசிங். ஸோ 8 ஹவர்ஸ்க்கு மேல இஃப் தே ஃபாஸ்ட் தென் தட் வில் ஹாவ் அன் எஃபெக்ட் இன் த பாடிஸ் வெயிட். ஸோ வெயிட் கம்மி ஆகும் 8 ஹவர்ஸ் மேல ஒருத்தவங்க ஃபாஸ்டிங் பண்றாங்கன்னா. ஸோ தட் இஸ் த மெயின் கான்செப்ட் பிஹைண்ட் திஸ். So calorie intake கம்மியா இருந்தனால, but long term doing intermittent fasting is not good. Probably they can do ஒரு monthல they can do intermittent fasting for 1 or 2 weeks and 1 or 2 weeks again controlled normal healthy food intake. அவ்வளவுதான். So இந்த மாதிரி if they keep doing அவங்களோட body will also be fit, it will also be healthy. At the same time they won't be இத பண்ண ஆரம்பிச்சு once they see the weight loss they won't be tempted to eat a lot of junk because they would want to maintain their weight. So ஆனா இதுல மெயின் இது என்னன்னா இந்த 8 hour eating periodல இஷ்டத்துக்கு எல்லாத்தையுமே சாப்பிடாம கண்ட்ரோல்டா இருக்கணும். That is the only thing. ஆமா ஆமா yes okay alright I have another things also. I mean like இந்த மாதிரி நிறைய பேரும் பண்ணிருக்காங்க. 2 ஹவர்ஸ்க்கு ஒரு வாட்டி 2 ஹவர்ஸ்க்கு ஒரு வாட்டி சாப்பிடுவாங்க. ஆனா வந்து கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிடுவாங்க. ஆமா. So okay if let's say like per day வந்து 6 வாட்டி சாப்பிடுறவங்க இருக்காங்க. ஸோ வந்து அவங்க பிரேக் பண்ணிக்குவாங்க. ஓகே மார்னிங் ஆஃப்டர் 2 hours let's take lunch, after 2 hours snacks. So is it okay to practice that? Yeah, it is actually okay, but this will actually cause more weight gain than weight loss. Okay. ஏன்னா இப்போ நம்மளோட பாடி வந்து கண்டினியூஸா இட் ஹாஸ் டு பி ஒர்க்கிங் அண்ட் எவ்ரி 2 hours யூ வில் பி ஃபீடிங் த பாடி. இதுக்கு நீங்க வந்து இன்ஸ்டெட் ஆஃப் பிரேக்கிங் இட் அப் 3 meals அந்த 2 ஸ்நாக் வந்து வெறும் ஸ்நாக்கா அதையும் மீலா எடுத்துக்காம இப்போ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் நடுவுல ஐ மீன் இப்போ 2 o'clock லஞ்ச் எடுக்கிறாங்கன்னா அந்த நடுவுல இருக்கிற கேப்ல they can take some very healthy snack like ஒரு ஃப்ரூட் இல்லனா few nuts இல்லனா பட்டர் மில்க் இல்லனா some other milk இல்லனா fruit juice இந்த மாதிரி அவங்க ஹெல்த்தியா எடுக்கறாங்கன்னா for the mid morning and the evening snacks then it will help in weight loss. But in the 2 hours once எடுக்கிறது will actually have an effect on weight gain. அது weight loss க்கு அவ்ளோ ஹெல்ப் பண்ணாது. Okay. Alright. So I mean if let's say they want to weight gain they can practice this. Yeah, weight loss they can practice. Yeah. Okay. Alright. So guys, now last கேள்வி கேட்க போறேன். So if you have any question, you can shoot it in comment box. Okay. So Miss Harini, நிறைய பேர் வந்து ஒர்க் அவுட் செய்றாங்க, யோகா செய்றாங்க. So which one do you think it's like better? I mean, is it like yoga or working out? Your opinion on this? Okay, first of all workout வந்து இப்போ for a person who is not இப்போ யோகாவே பண்ணலனா உங்களுக்கு யோகாவோட பெனிஃபிட்ஸ் தெரியாது. அதே மாதிரி சில பேருக்கு ஜிம் போனாதான் எனக்கு வெயிட் லாஸ் ஆகும் இல்லனா நான் ஹெல்த்தி ஆக முடியும் நான் ஃபிட் ஆக முடியும் அப்படின்னு அவங்களுக்கு மைண்ட் செட் இருக்கும். So it is totally their own opinion. அவங்களுக்கு யோகா பண்றது பெட்டர்னு தோணுச்சுன்னா they can do yoga or if they want to go to the gym and get ஏன்னா as long as the person is working out whatever form it is good. Even இப்போ யாருமே ஜிம் போகலனா கூட if the person does swimming every day ஒரு நாளைக்கு ஒரு half an hour if they are doing continuous swimming or if they play tennis இந்த மாதிரி if they do some kind of physical activity is much more beneficial than இப்போ வெறும் நான் இத மட்டும் பண்றேன் இல்ல அத மட்டும் பண்றேன்னு it's totally their opinion. யாருமே வந்து அவங்களுக்கு என்ன கம்ஃபர்ட்டபிளா இருக்கோ and whatever they feel satisfied doing will give more effects than doing something because somebody is asking them to do. இப்போ நான் யோகா பண்றேன் நீயும் யோகா பண்ணனும் ஒரு பர்சனை ஃபோர்ஸ் பண்ணா அவங்களுக்கு யோகா பண்ணாலுமே அவங்களுக்கு எந்த எஃபெக்ட்டுமே இருக்காது பாடியில. Yeah, so mindset is what matters a lot. Okay, alright. So Hari, thank you so much for your time. Actually எனக்கு நிறைய doubts இருந்துச்சு. So அதனால I mean clear பண்ணிட்டீங்க. And I have a request like maybe நிறைய பேருக்கு வந்து இந்த calorie calculate பண்றது எப்படின்னு தெரியாது. I mean we do have like apps, okay. அந்த apps வச்சு okay நம்மளோட BMI calculate பண்ணிட்டு okay
இந்த கேலரிக்கு தகுந்த மாதிரி இந்த மீல்ஸ் நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு. பட் ஆமா. ஸ்டில் ஐ மீன் லைக் லாட் ஆஃப் பீப்புள் they don't know how to calculate their calories. இன்னைக்கு வந்து எவ்வளவு நம்ம கேலரிஸ் எடுத்துக்கணும் அப்படின்னு தெரியாது. ஸோ மேபி யூ கேன் புட் சம் என்னது போஸ்ட் or advice on that in future. Okay, sure. I'll do that. I definitely do that. Okay. So வேற ஏதாச்சும் இருக்கா? Do you want to add anything before we end the live? Yeah. One thing is, இப்போ weight loss or weight gain, whatever it is, totally depends on what the person eats. சில பேருக்கு and one more thing I wanted to tell is, if somebody has vitamin D deficiency, அவங்க ரொம்ப என்ன ட்ரை பண்ணாலுமே அவங்க சர்ஜரிக்கே போய் வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைச்சாலுமே உங்களுக்கு வெயிட் லாஸ் ஆகாது. ஸோ ஆல்வேஸ் கீப் யுவர் செல்ஃப் very healthy, or at least 3 to 4 times in a week. Do very at least half an hour workout. Let it be jogging or gym or whatever it is. Keep your body active and eat very healthy and finish your dinner soon. These are the major things that has to be followed every day. And for people who work late night, then probably they can finish dinner a little later, like around 10 o'clock, and then if they are still hungry, they can probably munch on some nuts or some seeds, இல்லனா some fruit they can take. So இந்த மாதிரி ஹெல்த்தியா, இப்போ சில பேர் வந்து லஞ்ச் ரொம்ப ஹெவியா எடுக்கிறாங்கன்னா அவங்க டின்னரை அதுக்கேத்த மாதிரி லைட்டா பேலன்ஸ் பண்ணி சாப்பிடுறது இஸ் மச் மச் பெட்டர் than just கிடைக்கிறதுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே வாங்கி சாப்பிடுறது இஸ் நாட் அட்வைசபிள். நேஷால சாப்பிட வேணும்னு சொன்ன எப்படி என்ன பண்றது? இங்கதான் 24 hours நீங்க எல்லாத்தையுமே ஓபன் பண்ணி வச்சிருக்கீங்களே, சாப்பிடுறது முடியாது. நம்ம கடை மாமா போய் ரொட்டி சனை சாப்பிட்டாதான். Okay, all right. So thank you so much, Miss Harini. I mean, you have given like lot of inputs, and if like உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்துச்சுன்னா நீங்க நான் டேக் பண்ணி விடுறேன், நீங்க போய் அவங்கள DM பண்ணி நீங்க கேட்கலாம் அவங்கள. So maybe we will have like another session also. I mean, வேற ஏதாவது கேள்விகள் இருந்தாக்கா we can go live. Sure. Okay, all right. So okay, hope you enjoy the live. It was fun chatting with you, and thanks you for having me here. Okay, அவங்களோட பேஜும் போய் லைக் பண்ணிருங்க, பிகாஸ் அவங்களும் நிறைய டிப்ஸ்லாம் போட்டுட்டு இருக்காங்க. So you can go straight away and ask her like what is your doubts on diet or anything regarding your health. So thank you so much. I'm also doing online consultations. Okay, so yeah. for யாருக்காவது if they want to become healthy or if they want to get a diet plan for themselves, they can contact me there directly. Okay, okay Harini. So stay safe. கேள் வந்தா பார்க்கலாம். நான் பின்னங்க வந்தா கண்டிப்பா சொல்றேன். Definitely will meet up. Okay, okay Harini. See you. Bye bye. See you. Bye.